வணக்கம். ஓசோன் தெரப்பி பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். ஓசோன் என்பது வந்து ஆக்டிவேட்டட் ஆக்சிஜன். இது வந்து ஒரு மெடிக்கல் கேஸ். O2லிருந்து O3 கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி. ஸோ மெடிக்கல் கேஸை ஓசோன் ஜென்ரேட்டுக்கு போன பிறகு அது ஆக்டிவேட்டட் ஆக்சிஜனை O3 கன்வெர்ட் ஆகி கேஸாக வெளியே வரும். ஸோ அது டிஃப்ரெண்ட் வேல எக்ஸ்டர்னல் தெரப்பியாகவும் இன்ட்ராவீனஸ் தெரப்பியாகவும் இது வந்து பயன்படுத்தலாம். ஸோ இன்ட்ராவீனஸ் தெரப்பியில் வந்து ஓசனேட்டட் சலைன் மெத்தடும் இருக்கு. அது எப்படின்னாக்கா நார்மல் சலைனில் ஸோ அந்த ஓசோன் கேஸை வந்து இன்சைட் பண்ணிவிட்டு பபிள்ஸை வந்து அதில் வந்து சார்ஜ் பண்ணும்போது ஸோ மோர் தென் 20 minutes அதில் வந்து சார்ஜ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஸோ ஓசனேட்டட் சலைனாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நம்மளுடைய பாடியில் ஸோ ஐவி ட்ரிப் மூலம் அந்த ஓசனேட்டட் சலைனை கொடுக்கும்போது மல்டி மெடிக்கல் பெனிஃபிட் வந்து கிடைக்கின்றது. குறிப்பாக நாள்பட்ட நோய்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்களுக்கு இந்த ஓசனேட்டட் சலைன் ட்ரிப் வந்து நல்ல பலன் அளிக்கின்றது. ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், டயாபிட்டிஸ், தென் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ், தென் ஸ்பைனல் கார்ட் டிசார்டர்களுக்கு அண்ட் நாள்பட்ட நோய்கள் குறிப்பாக ஆஸ்மா போன்ற நாள்பட்ட நோய்களுக்கு இந்த ஓசோனேட்டட் சலைன் ட்ரிப் வந்து நல்லா பலன் அளிக்கின்றது. பட் இது டைரெக்டாகவே ஓசோனேட்டட் சலைன் எடுக்க முடியாது. அதுக்கு முன்பு ஸோ பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஓசோனேட்டட் சலைன் ரெஸ்பான்ஸ் பண்ணுதா என்பதற்காக சில டெஸ்ட் இருக்குது. அதை முறையாக டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அந்த சிகிச்சையை வந்து மேற்கொள்ள வேண்டாம். ஆகவே இந்த ஓசோன் தெரப்பி மூலம் அதிக நன்மைகள் இருக்கின்றது. அதனால் ஓசோன் தெரப்பியும் இப்போ வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது மூலம் நிறைய நாள்பட்ட நோய்களை குணமானது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடிகிறது. இதே போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.